ஐயா. என்னையா கணக்கு சரி பாக்குறீங்களா? என்னையா பொல்லாத கணக்கு படியா. ஆனமலை எஸ்டேட் சந்தன மரம் வரவு 50,000. சரி. பொள்ளாச்சி எஸ்டேட் சந்தன மரம் வரவு 25,000. அதுவும் சரி. ஏயா இந்த ஊட்டி சமாச்சாரத்தை வர வைக்க சொன்னேன், வைக்கலையா? இல்லைங்க. ஏயா வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துங்க, அதனால எழுத முடியலைங்க. ஏயா இங்க சம்பளம் வாங்கல, இங்க வேலை செய்ய வேண்டாம், சொல்லத சரியா செய்யாம என்னையா பொண்ணாத கணக்கு எழுதிட்டு வந்த கணக்கு தலைவலியா போச்சு. சிந்தாமணி உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? காபி போடா. நானே அவசரப்பட்டு ஓடியாந்து. அப்படி என்னடா வெட்டி முடிக்கிற வேலை? ஏமாமா கேக்குற? நான் ஆத்தங்கரையில குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த 2 சாமியார் பசங்க என்னை கொடுக்க பார்த்தாங்க. நானும் கேள்விப்பட்டேன். இந்த பசங்க ஊரே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க கெடுத்தீங்க, மீதி அவனுங்க கெடுக்கிறாங்க. ஊரு போற போக்கே சரியில்லை மாமா. ஐயா அடடே ராமுவா, என்ன பணம், என்ன விஷயம்? செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும், வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா? கணக்கு ஐயா கணக்க சரி பார்த்து ராமுக்கு பணத்தை கொடுத்தேன். சரிங்க. கைய எடுக்க மாட்டேன். கைய கைய எடுக்கலைன்னா எடுக்கலனாவா? அடிச்சடியில அவ ஓடிட்டான். ஆமா அடிக்கடி பட்டுச்சு. ஆமா ரொம்ப அக்கறைதான். டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒண்ணு தட்ட வேண்டாம் போங்க. கரெக்ட் டைத்துக்கு வந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நம்ம 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறோம். எப்படி கரெக்ட் டைத்துக்கு வர முடியும்? அழகா புடவை கட்டிட்டு வந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? வர வர நம்ம நாட்டுல பொம்பளைங்க புடவை கட்டுறதையே மறந்துடுவாங்க. சரி சரி வா போலாம். ஐயா கைய கை விட்டு சீக்கிரமா சோறீங்க வாயா. ஆமா லட்சுமி கல்யாண விஷயமா ராமுவ பாக்க சொன்னே போகலையா? போகலான்னு நினைச்சேன். எங்க வேலை ஒழியுது. ராமு உனக்கு 100 ஆயிடுச்சுடா. என்ன இப்பதான் வக்காவு நானும் உன்னை பத்தி பேசணும். அப்படியா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? லட்சுமிக்கும் உனக்கு கல்யாணம். என்ன யோசிக்கிற? கல்யாணம்னு நீங்க சொல்லும் போது வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் பணம் சேர்த்துக்கலாமே, அப்புறமா பண்ணிக்கலாமேன்னு. இவன் யாரடி பைத்தியக்காரனா இருக்கிறான்? டேய் ராமு, இந்த லட்சுமி உன் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அந்த லட்சுமி தானா வந்துருவான். அது சரி மாமா, நான் வந்து மறுபடியும் யோசிக்கிறேன். எழுந்துடுறான் எழுந்துடுறான்னா நீட்டுறா கைய. இதுக்கு நீட்டுறா. யார் கைய? உன் கைய நீட்டிட்ட. கடவுள் மேல சத்தியமா என் தங்கச்சிய உனக்கு
கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். ஆமா. என்னாச்சா சொல்றதுக்கே நான் கூசுது. அந்த சாமியார் பையன் அன்னிக்கிட்ட முறை தவறி நடந்துகிட்டானே, முறை தவறி நடந்துகிட்டான். என்னது? அது ஒண்ணி இருக்கும் போதே உன் கண்ண முன்னாடியே. நீ குடிச்சதுனாலதான் இந்த நிலைமைக்கு ஆளாச்சு. தங்கச்சி, எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்பதாம புரியுது. இந்த பாழா போன குடிப்பழக்கத்தினால எத்தனை குடும்ப நாசமா போகுது. கடவுளே, இனிமே நான் உன் மேல ஆணையா குடிக்க மாட்டேம்மா, குடிக்க மாட்டேன். முடியுமா? 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 இனி நான் குடிக்க மாட்டேன். முடியுமா? குடிக்கவே மாட்டேன். ஏய், இருட்டு சாமியாரே, உன்னை என்ன செய்யறான்னு பாருடா. ஏய், திருட்டு சாமியார் பசங்களா, இந்த பக்கம் வந்தீங்க கையை கால வெட்டி விடுவேன். வணக்கம்மா. ஐயா இல்லைங்களாமா? கட்ட ரைடா? அப்படியா? வணக்கம் சார். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதனால இத உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆச்சரியமா இருக்கேன். உங்களுக்கு பிறந்த நாள்னா நான் இல்ல பிரசன்ட் பண்ணா, சுத்தி வளைச்சு எதுக்கோ வரீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம காட்டுல மரங்களை எல்லாம் நான் தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறது. நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா எங்களுக்கும் வசதி, உங்களுக்கும் லாபம். மிஸ்டர் பண்ணையார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீங்க போகலாம். சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வாங்குற சம்பளத்துல என்ன சார் பண்ண முடியும்? பிளீஸ் எடுத்துங்க சார். கண்ணாயிரம், கடைசியா சொல்றேன், உங்களால போக முடியுமா இல்ல போக வைக்கட்டுமா? ஐ சே யூ கெட் அவுட். இருக்கட்டும், பாத்துக்கிறேன். சிந்தாமணி எடுத்துட்டு வரா. அவர் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், அவரை போய் பகிச்சுக்கிட்டீங்களே, ரொம்ப பயமா இருக்குங்க. நீ எதுக்கும் பயப்படாது. இதெல்லாம் தொழில சர்வசாதாரணம், எல்லாம் துணிச்சல் தான். இதுவரைக்கும் யாருமே குறுக்கிட்டது இல்ல. இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகி போச்சு. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். அவன் கையில நாம அகப்படுறதுக்கு முன்னாடி அவனை நம்ம தீர்த்து கட்டி. இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு முடிவு விழா. இதை கொண்டாடுறதுக்கு நம்ம ஹாப்பியா குடிப்போம். சிந்தாமணி ஊத்து. அந்த பேதை இன்னைக்கு ராத்திரி மடிய போறான். கொஞ்சம் நிறுத்துங்க, பூ வாங்கிக்கிறேன். என்ன மாமா, ஜாலியா கிளம்பிட்டீங்க? எங்க போறீங்க? போகும்போது எங்கன்னு கேட்டுட்டீங்களா? சினிமாவுக்கு டிக்கெட் கிடைச்ச மாதிரி தான். சினிமாவுக்கா போறீங்க? கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும். கூட்டமே இல்லையா அந்த படத்துக்கு? அந்த படம் பேர் என்ன? கேட்டால் உரைப்பேன். இந்த காலத்துல பேருக்கு கதைக்கு சம்பந்தமே இல்ல. கண்ணா பின்னான்னு பேர் வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தா நானே டைரக்ட் பண்ணலான்னு தோணுது. அப்ப படம் 9 வாரம் ஓடும். ரொம்ப கார மாமா. ஒத்து நிறுத்து. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கதையை இன்னைக்கு முடிச்சது. என்னங்க, வண்டியை நிறுத்துங்க. யாரோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்து போல இருக்கு, காப்பாத்தலாம். வாங்க வாங்க.
ஆபீசர் கொலை சம்பந்தமா வேற ஏதாவது விவரம் கிடைச்சதா? இதுவரையும் நமக்கு தெரிஞ்சதுக்கு மேல எந்த விவரம் கிடைக்கல சார். இது விஷயமா தீவிரமா முயற்சி செய்து அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவரு நம்ம போல கடமைக்காக பாடுபட்டவர். பாவம், அவருடைய மனைவி எங்க இருக்காங்கன்னே தெரியல. முதல்ல நாம அவங்களை கண்டுபிடிச்சாகணும். அவரு பட்டணத்துக்கு துணி கொண்டு போயிருக்காரு. உள்ள வாங்க, நீங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. நீ போமா, இந்த கூட நான் எடுத்து போட்டுக்க மாட்டேனா? ஆமா, ஒழுங்கு அத்தை கட்ட போட்டு வாப்பா. உட்காருங்க. அதை கொடு. உட்காரு நீ. என்னடி என்கிட்ட கொடுக்க? என்கிட்ட கொடு. ஏமா ராமு சாப்பிட வந்துருவல்ல? சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். அண்ணே என்ன பேச மாட்டேங்கிறா? ஒரு பீடி குடிக்கலான்னு இருக்கம்மா. நீ எதை அப்படி சொல்ல வந்தே சொல்லுவா. அப்படி என்னடி வக்க கிட்ட வந்து சொல்லுடி. அடியா ராசாச்சி, அப்படியா? ஏன்டி அவன் சொல்லக்கூடாதா நீ? லட்சுமி 3 மாசம் என் தங்கச்சி எனக்கு மருமகளை பெற்று கொடுத்துருவேன். போமா கடமான சம்பளம் தூக்காது, நிறைய வேலை செய்யக்கூடாது. எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சொல்லி அனுப்பு. நான் இருந்தாலும் வாங்கி கொடுத்தா சரி. ஆமாம்மா, உங்க அண்ணி சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க. சரி. ஆமா, எங்க ராமு பையன்? அவர் இப்ப வந்துருவாருண்ணே. நீங்க 2 பேரும் சாப்பிட்டு அப்புறமா போய்க்கலாம். வெள்ளாவுக்கெல்லாம் நினைச்சு வச்சிருக்க நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் ஆமாம்மா, கழுதை கூட நான் தீனி போடாம வந்துட்டேமா. போன எப்ப பார்த்தா இங்க பாருமா, அண்ணன் அண்ணியும் இன்னொரு நாளைக்கு வீட்லயே உட்கார்ந்து சாப்பிடுறோம். பாத்துமா சரிந்திரியா. ராம வந்தா சொல்லு, பாட்டு வரா. தங்கச்சி லட்சுமிக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகல. குவா குவா. ஆமா, நீ இருக்கிறியே. அவனும் தான் இருக்கா, நீ அவர் வீட்டுல இல்ல. அவரை தேடி வரல லட்சுமி, உன்னை தேடிதான் வந்தேன். எனக்கு ரொம்ப நாளா உன் மேல ஆசை. என் ஆசையை நிறைவேற்றிட்டீன்னா இது உங்க கௌரவத்துக்கு நல்லா. இந்த ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க. நினைப்படுங்க. கௌரவம், பெரிய மனுஷன், அத பத்தி எல்லாம் கவலையே படாத. உன் மேலதான் எனக்கு ஆசை. கையெடுத்து கும்பிட்டு போயிடுங்க. லட்சுமி, ஆசையை நிறைவேற்றிட்டீங்கன்னா லட்சுமி ராணி ஆக்கிடுறேன். பாவி, ஐயோ வேண்டாம். காலாம் கூட கை எங்க கொண்டு போயிட்டார். என்னடா கண்ணாயிரம் போன விஷயம்? காயா பழமா? காயம் இல்ல, பழமும் இல்லடா, கருங்கல்லுடா. என்னடா பொன்னடாவோ? என்னடா? டேய் பிசாசி, புரியுடா? நான் அப்பவே சொன்னேன். சுத்த தண்ட சோறுடா. இவனை கட்டிக்கிட்டு மாற அடிக்கிறமே. 2 கேட்டான்டா. அதனால வேணாட சாமியார் பசங்க இவனையே சுத்தி சுத்தி வந்திருக்கானுங்க. லட்சுமி 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 உனக்கு என்ன ஆச்சு லட்சுமி? உனக்கு என்ன ஆச்சு லட்சுமி? லட்சுமி, இதை பார்க்கறதுக்காக நான் இவ்வளவு வேகமா ஓடி வந்தேன். லட்சுமி ஐயா, நாங்க என்ன பாவம் செஞ்சு என்ன பிடிச்சிட்டோம்மா? கண்ணா, பொண்ணைய என்னை விட்டுட்டோங்க அம்மா. அனாதையாக்கிட்டு போயிட்டாடா, அனாதையாக்கிட்டு போயிட்டாடா. உங்க அம்மாவை பாரு, உங்க அம்மா விட்டுட்டு